நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த 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 என தோத பாடிடும் தொனி கேக்குதே. பரிசுத்த 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 என தோத பாடிடும் தொனி கேக்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்போமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்போமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த 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 என தோத பாடிடும் தொனி கேட்குதே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவே. என்றும் என் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவே. என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் சம்மாலயத்தில் தங்குவதை வாசித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் சம்மாலயத்தில் தங்குவதை வாசித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தவான்கள் ஆகும்படி எங்களை அழைத்தீரே ஆண்டவரே. எங்கேயோ கிடந்த எங்களை துர்நாற்றம் அடைத்த இந்த மனுகுலத்தை மனதார உம்முடைய மார்பில் அணைத்து மொத்தமிட்டு உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தர்களாய் பரிசுத்தவான்கள் ஆகும்படி எங்களை நீர் அழைத்தீரே. உமக்கு நாங்கள் என்னத்தை செய்வோம்? மனம் இறங்கி நீர் பரிசுத்தமாக்கின உம்முடைய ஜனங்களை இன்னும் பரிசுத்தமாக்கி உன்னதங்களில் ஏறி வரும் வரைக்கும் பிள்ளைகளை காத்து கொள்ளும். அடியானையும் தரை மட்டும் தாழ்த்துகிறேன், அடியானையும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒன்று தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்ற தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து படிங்க. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி
அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவரும் மீறாமலும் தன் சகோதரை வஞ்சியாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. காட்சிங்களா? அருமையான ஒரு வசனம் இந்த கால வேளையில். காட்சிங்களா? என்ன சொல்றாரு? ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. தேவன் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். We call for holiness, not for dirty things. Hallelujah. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல. திட்டவட்டமாய் பேசுகிறார். என் அன்பு சகோதர சகோதரர்களே, அசுத்தத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்திற்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படியாக கர்த்தர் அடுக்கிக் கொண்டே போகிறார். ஹல்லேலூயா. ஆகினால் உங்கள் அழைத்த அழைப்பை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும், நீங்கள் வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும், நீங்கள் ஜெபித்தாலும், நீங்கள் வேதத்தை வாசித்தாலும், உங்களை அழைத்தவர் எப்பேற்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகினால் உங்களை பரிசுத்தமாய் இருக்கவே அவருடைய சித்தமாய் இருக்கிறார். ஆகினால் தான் ஆலயத்தை தேடி வருகிறோம். இல்லைன்னா ஆலயம் தேடவில்லை. வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு சற்று உயர்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. யோசுவா 3:5 சொன்னார், இன்று பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு அற்புதத்தையும் கர்த்தரிடத்தில் பெறவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகினால் பரிசுத்தம் என்பது தேவனால் அருளப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை காப்பாற்றிக் கொள்ளுகிறவள் பாக்கியவான்கள் என்று பரலோகம் சாட்சி கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகினால் உங்கள் சரீர பாண்டம் எப்படி வச்சுக்கணுமா? பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள. இந்த சரீர பாண்டத்தை நாம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் வேறொன்று உள்ளே நுழைந்து நம்முடைய வாழ்க்கையை நிலை குலைந்து போக செய்யும். ஆகையினால்தான் திட்டவட்டமாக தெசலோனிக்கர் சபைக்கு சொல்லும் பொழுது பக்தனாக பகல் விதமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கு 1 யோவான் 3:2 வாசித்து பார். அங்கே சொல்லுகிற, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருக்க போகிறோம் என்பது வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு, அதுதான் பேதுரு பார்த்துட்டு சொல்கிறான், மாறுபாடான சந்ததியை விட்டு வெளியே வா. அப்படின்னா என்ன? உலகத்தை விட்டு பரலோகத்துக்குரியவர்களாய் மாறி வாங்க என்று அறைகூவி அழைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 19:9 சொல்கிறாரு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது, என்றைக்கும் நிலை நிற்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தரை பயப்படுற பயம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். நாம் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் ஒரு தண்ணியை குடித்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். ஆலயத்தில் வரும் பொழுது நுழைந்த உடனே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அநேக காரியங்களை நம்ம கொண்டு வரும். அதை வர்ணிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதே தான் சொல்கிறாரு சங்கீதக்காரன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது. நீ பயந்தா சுத்தமாக்கப்படுவாய். கர்த்தருக்கு பயப்பட எது வேணாலும் செய்வோம், என்ன வேணாலும் செய்வோம், எதை வேணாலும் புஜிப்போம், எங்கே வேணாலும் போவோம். நாம் பார்க்கதை இச்சிப்போம், காதில் கேட்கறதை இச்சிப்போம், இருதயத்தை கேட்கறதை இச்சிப்போம். இதனால் நம்முடைய சீர்குலைந்து போக செய்யும். ஆகையினால தான் சொல்கிறார், என்ன சொல்கிறார் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் சுத்தமானது, என்றென்றைக்கு நிலைக்கக்கூடியது. அவருக்கு பயப்படுற பயத்தினால் உண்டாகிற சுத்தம். பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த ஆலயத்தில் பிரவேசிக்கும் பொழுது இங்கே பரிசுத்தர் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை அவருக்கென்று ஒரு சிங்காசனத்தை ஆலயத்தை கட்டின உடனே போட்டேன். அதில் யாரும் உட்காரக்கூடாது.
ஐ பிலீவ் இட். என்னுடைய ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் அதில் வந்து அமருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இங்கே வந்து போகும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறார். யோவான் 15:3 இயேசு சொன்னார் பாருங்க, உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த உபதேசம் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம், அவரை குறித்த உபதேசத்தினால நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? சுத்தமாக இருக்கிறோம். சுத்தமாகுவதற்காக தான் இந்த வசனங்கள் நம்மேல் வந்து விடுகிறது, நமக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது. நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி தேவனுக்குரியவர்களாய் அவர் இருக்கிற வண்ணமாக நம்மை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதில் 2வது வசனம் சொல்லுது பாருங்க, எனக்கின்னில் கனி கொடாத கொடி எதுவோ அவர் அதை அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடியையோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அவர் சுத்தம் பண்ணுவதுதான் சிக்ஷைங்க. கனி கொடுக்கவில்லைன்னா நீ உன்னை சுத்தம் பண்ணுறதான் சிக்ஷை. சிக்ஷையினாலே உன்னை சுத்திகரித்து நீ கனி கொடுக்கும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கூடுதலாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நோய் வந்தால், ஒரு பலவீனம், ஒரு சுகவீனம் வந்தால் என்னமோன்னு நினச்சிக்காதீங்க. தேவன் உங்களை சிக்ஷிக்கிறார், அவர் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னும் அதிகமான சுத்தத்திலும் பரிசுத்தம் நீங்கள் கடந்து வரும்படியான பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார் என்பதை நாம் அறிந்து அவரை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 23:25 சொல்லுகிறது பாருங்க. அங்கே சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களையும் வெளிப்புறத்தையும் சுத்தமாக்குகிறீர்களே ஒழிய உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? உள்ள சுத்தமாக இருக்கும், வெளிப்புறத்தை குளிக்கிறோம், உடைகளை அணிந்து கொள்கிறோம், பார்வைக்கு நல்லா இருக்கிறோம், உள்புறம் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே நீங்கள் 2 பேரில் படிச்சிங்கன்னா பெண்களுக்கு அலங்காரம் எது? அமைதலான ஆவி. பிரைஸ் தி லார்ட். அமைதலான ஆவி. எடுத்ததும் பதறிடக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. அமைதலான ஆவி அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுவே அவர்களுக்கு அலங்காரம் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிரசன்னத்தினால் அவர்கள் அலங்கரிக்கப்பட்டு தேவ சாயலை பெற்று தேவ தூதர்களுக்கு ஈக்குவலானவர்களாயிருப்பார்கள் என்று வேதம் அவர்களை சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. மாயக்காரரை போல நீங்கள் இருக்கக்கூடாது. வெளிப்புறத்தை சுத்தமாயிட்டு உள்புறத்தை அசுத்தமாய் வைக்காதீங்கன்னு சொல்கிறார். 26ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. பிரைஸ் தி லார்ட். வெளிப்புறத்தை அல்ல, முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக்கணும். உள்ளத்தில் தான் இயேசு வந்து தங்குகிறார். அவர் கேட்குற ஒரே ஒரு கொடி, உன் ஆசையை கொடு, உன் படிப்பை கொடு, உன் அந்தஸ்தை கொடு, உன் ஜாதி கொடு, அதை கொடு, இதை கேட்கல. என்ன கேட்குறாரு? உன் இருதயத்தை எனக்கு தா. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தில் நான் வந்து வாசம் செய்யணும். உன்னோடு கூட நான் இருக்கணும், நீ என்னோடு கூட இருக்கணும். நீ என்னை விட்டு நீங்கக்கூடாது, நான் உன்னை விட்டு நீங்கள். இந்த ஒப்பந்தத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அவரை விட்டு விலகி எங்கே போவோம்? சற்று சிந்தித்து பாருங்க. என்ன தான் நம்ம ஆசி பாசி இருந்தாலும் ஒரு நாள் வாயை பிறந்துட்டு போகும்போது அதெல்லாம் கூட வராது. நாம் செய்த நன்மை தான், தேவனுக்காக செய்த நன்மை தான் நம்மை பின்தொடர்ந்து வரும். அதுதான் நித்தியம். அங்கே தான் மோட்சம், அங்கே தான் பரலோகம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 27ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. மறுபடி பாரு, எவ்வளோ எரிச்சலாச்சா. மாயக்காரா வேத பாரகரே, வேதத்தை அறிஞ்சிச்சா போதாது. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும்
மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு மனுஷனை முகத்தை பார்க்கிறதில்லை, அவன் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவன் இருதயம் எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்குதா? பரிசுத்தரை உடையதா இருக்கிறதா? நாளுக்கு நாள் பரிசுத்தமாகி கொண்டு இருக்குதா என்று நம்மை சோதித்து பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். உள்ள இருக்கிற பரிசுத்தம் தான் வெளிப்புறத்தை அலங்காரமாய் ஜோடிக்க செய்யும். உள்ள அசுத்தமாக தான் முகத்தை பார்த்ததுமே சொல்லிடலாம். சிலர் முகத்தை பாருங்க, அவங்க உள்ள இருக்கிற அசுத்தம் அவங்க முகத்தில் தெரியும். பிரைஸ் தி லார்ட். பார்க்கறதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா பார்க்கறதுக்கு மேக்கப்பாக இருக்கும். பேங்கில் இருந்து ஒரு அம்மா வந்தாங்க, புருஷன் பாஸ்டர். அவர் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா மேக்கப்பில் A1. அவங்க ஹாஸ்பிட்டலில் ஐசி வார்டுக்கு இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, சொல்லவும் எனக்கு வாய் வரல. காரணம், நம்மளால் இன்னும் அந்த இருதயம் கடினமாகிடுச்சு, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு. பெங்களூர்லேருந்து வராங்க. நான் என்ன பெரிய கொம்பனா? நான் இயேசுவா? நான் உங்களை மாதிரி பாடுள்ள மனுஷன். எனக்குள்ளே இயேசு இருப்பதினால், அவர் வார்த்தை என்னிலிருந்து புறப்படுறதுனால், அவர் புறப்பட்டு வந்து யாரோ என்ன மூலயமா ரட்சிக்கப்பட்டு என்னமாய் விடுதலை பெற்ற ஒரு சகோதரி இருக்கிறார் திருவண்ணாமலை. அவர் சொல்லியிருக்கிறார், அவரை போய் அந்த பெரிய மனுஷனை பாருங்கள். வந்தது அவருடைய காரியங்களை சொல்லுவோம். பிரமித்துட்டார்கள். நான் முடிஞ்ச நாட்கள்லாம் மெட்ராஸ் வந்து அவங்கள பார்த்துட்டு போகிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களா? தாராளமாக வாங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஒருவரை ஊக்குவிப்பது நம்முடைய கடமை, ஒருத்தரை அழிப்பதில்லை. ஒவ்வொருவரையும் நம்ம ஊக்குவிக்கணும். சோர்ந்து போகிற இழைத்து போகிற ஒவ்வொருவரையும் நாம் என்ன செய்யணும்? ஊக்குவித்து அவர்களை உற்சாகப்படுத்தி தேவனுக்கு பிரியமானதை செய்ய அவர்களுக்கு கற்பித்து தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யோபு 4:17 சொல்லுகிறார் பாருங்க. மனுபுத்திரனே, மனுபுத்திரன் என்ன சொல்றாரு பாருங்க. யோபு 4:17, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ, மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரிலும் பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ. பிரைஸ் தி லார்ட். நம்மை உண்டாக்கினவர் பரிசுத்த 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 என்று பரலோகம் போற்றப்படுகிறவர். ஆகையினால் நாமும் அவரை போல இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். நான் என்ன பிரசங்கம் பண்ணனே தெரியல. கடைசியில் கர்த்தர் சுத்தம் பரிசுத்தம் அசுத்தம் எப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரித்து காட்டிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுத்தம் உள்ளவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நீ நினைக்கிறது கர்த்தரிடத்து சாதிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் தரிசனம் பார்த்தேன்னு சிலர் சொல்லுவாங்க. செய்த அக்கிரமத்தெல்லாம் சரி, என்ன தரிசனம்? பேய் தான் காமிக்கும், மனசு தான் சொல்லும். தரிசனம் பார்த்தா அது நிறைவேறணும், மற்றவர்கள் சொன்னால் அது நிறைவேறணும். இல்லைன்னா அது தீர்க்க தரிசனமாக மாறினாலும் சுகப்படாது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகும். நல்லா மனசில் வச்சுக்கோ. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகும். சும்மா டெம்பரவரி. வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்குது பாருங்க, அதை உன் வாழ்க்கையில் உன் இருதய பலகையில் எழுதி அதை பதிய செய்தால் அது ஏற்ற வழியில் உனக்கு புறப்பட்ட இயேசுவாய் பிரதிபலிக்கும். இதை நல்லா கற்றுங்க, நல்லா கற்றுங்க. மெனி மெனி ப்ராப்பர்ட்டி இன் தி பைபிள். ஹல்லேலூயா. எல்லாம் டெம்பரவரி தான். மனுஷன் மூலமாக சொல்கிறதெல்லாம் டெம்பரவரி தான். ஆனால் தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்க எல்லாமே உண்மையானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கு பிரசங்கி 9:2 சொல்கிறார், சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும் வித்தியாசம் காட்டுவார். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கும்
சுத்தம் உள்ளவனுக்கு சுத்தம் இல்லாதவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவன் எப்படியோ பொல்லாதவனுக்கு அப்படிதான் நடக்கும். ஆணையிடுகிறவனுக்கு, ஆணையில் பயப்படுகிறவனுக்கும் சம்பவிக்கும். ஆனால் என்ன செய்யணும்? சுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாம் சுத்தமாயிரும். பிரைஸ் தி லார்ட். சுத்தம், பரிசுத்தம். ஆமென். அவர் இருக்கிறவனமாக உன்னை மாற்றுவது சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம். மகா பரிசுத்தம் நல்ல மனசில் வச்சுங்க. எனக்கு அடிக்கடி இந்த யூதா 21ஆம் வசனத்தில் 20ஆம் வசனம் தான், நீ பெற்றிருக்க விசுவாசத்தை விட்டு போடாதே, யூதாஸ்மா நாட்டு கொண்டு சாவாதே, கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். என்ன சொல்றார் ஆண்டவர் பாருங்க, மகா பரிசுத்த. அடிக்கடி என் வாயில் வருது அது. உங்களை நிலையில் நிறுத்திக்கொள்ளும் மகா பரிசுத்த. சாதாரண விசுவாசம் இல்லை, உலகிலும் பெரியது. அதுக்கு தான் மகா பரிசுத்தம். மகா தேவன் நம்முடைய தேவன், ஏவனும் இல்லை. மகா பரிசுத்தர் இயேசுதான். அந்த மகா பரிசுத்தத்துக்கு தான் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டோம். நாம் அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 20:9 வாசித்துப்பா. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஒருவரும் சொல்ல. நாம் எல்லாம் பாவிகள் தான். பாவிகள் என்று ஆண்டவர் நம்மை தூரமாக துரத்தி விடவில்லை. பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆமென். உலகம் முழுவதும் ரட்சித்தாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? நான் பிரசங்கிக்கலாம் 1000 பேருக்கு, ஆனால் என் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் எனக்கு லாபம் நரகம்தான். அதை நினைச்சாலே கதி கலங்குது. ஏன்னா ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, எல்லாம் நம்ம செய்கிறோம் ஆண்டவருக்கு. அக்கிரம செய்கக்காரனே, அக்கிரம செய்கக்காரியன் ஒரு வார்த்தை சொன்னால் நம்மளோட வாழ்க்கை டோட்டலி கீழே வந்து விழுந்துடுவோம். அந்த வார்த்தை அவர் வாயில் நமக்கு புறப்பட்டு வராதபடி உங்களை பக்குவப்படுத்திக் பரிசுத்தப்படுத்திக் தேவனை பற்றி கொள்ளுங்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தால் we never enter the kingdom of God. Be careful. ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வந்து என்னை அழித்து போடாதபடி, இத்தனை வருஷம் நான் செய்த ஊழியம் வேஸ்டாகி போகாதபடி என்னை பரிசுத்தமாக்கு. முடிவு பரிந்தும் நாம் பரிசுத்தமாக இருந்து என் ஜீவனை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்க, எப்படி இயேசு ஒப்பு கொடுத்தார பிதா அப்படி நானும் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று அனுதினமும் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 24:4 சொல்கிறார் பாரு, கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. பார்த்தீங்களா, குற்றமில்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் பார்வையில் நாம் கனம் பெற்று இருக்க வேண்டும். தேவன் பார்வை நாம் ஒரு பரிசுத்தவனாக இருக்க வேண்டும், பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நீதிமொழி 21:8 சொல்லுகிறார் பாருங்க, சுத்தமுள்ளவனோ தன் கிரிகளில் செம்மையானவன். பிரைஸ் தி லார்ட். சுத்தமுள்ளவன், சுத்தமுள்ளவன் சுத்தமாக இருக்கிறதுக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவளே, அனுதினம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 51ஆம் சங்கீதத்தை வாசிக்காமல் பைபிளையும் வாசிக்காதீங்க, ஜெபிக்கவும் உட்காராதீங்க. தாவீது நமக்காக தேவனால் முன்பு குறிக்கப்பட்டு எழுதினது. பாவங்களை அறிக்கை செய்து அதை படிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆண்டவரோடு ஒப்புரவாகி அதுக்கு பிறகு ஜெபித்து பாருங்கள், ஒரு ஜெபம் பரலோகத்தில் எட்டி பிடிக்கும். அதே போல் மற்றவருடைய ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இதை ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஜெபம் பரலோகத்திலே கேட்கப்படும். ஹல்லேலூயா. 51ஆம் சங்கீதத்தை போல ஒரு அருமையான சங்கீதம் வேறு ஒன்றுமே இல்லை. அவன் சொல்கிறான் பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்,
ஆகையினால் ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தார், சுத்த இருதயத்தை எனக்கு தார், நிலையான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று ஜெபிக்கிற ஜபத்திற்கு வேறான ஜபம், வேறு ஜபம் இந்த உலகத்தில் இல்லை. பரிசுத்த ஆவி எடுத்துட்டா we are nothing, hopeless. பரிசுத்த ஆவி இருக்க வரைக்கும் எப்படி கேஸ் பண்ணுவோம்ல, கேஸ் இருக்கிறதோ எவ்வளோ தூரம் பறக்கமோ பறக்கும், டொப்புன்னு வெடிச்சு போயிடும். இப்போ பரிசுத்த ஆவி இல்லைன்னா we are nothing before the Almighty God. Be careful. பரிசுத்த ஆவியானவர் கனத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களோடு கூட அவர் என்றென்றும் இருப்பார். ஹல்லேலூயா. நீதிமொழி 21:8 வாசித்துப்பார். சித்தமுள்ளவனோ தன் கிரியைகளிலே செம்மையானவன். சுத்தமுள்ளவன் தன் கிரியைன்னு சொன்னால் அவன் நடக்கிறது, அவன் சாப்பிட்றது, அவன் செய்கிற எல்லா காரியங்களும் தான் கிரியை. நம்முடைய கிரியை வேற, கர்த்தருடைய கரத்தின் கிரியை வேற. நம்முடைய கிரிகளை வெறுத்து கர்த்தருடைய கர்த்தருடைய கிரியைகளாய் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிகளும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் உங்களை இந்த கிரியைகளை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 51:7 வந்திருக்கிறோம் பாருங்க. தாவீது சொல்றார், என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை சுத்திகரிக்காமல் நான் எப்படியப்பா சுத்தமாவேன்? என்ன செய்யணும் நான் சொல்லு, என்னை சுத்திகரியும், முதல்ல என்னை சுத்திகரியும், நான் சுத்தமாவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளெல்லாம் உச்சரித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 22:24 வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 22:24. மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதுக்கு சொல்லும். பார்த்தீங்களா? என்னால தேசமே எப்படி இருக்க? நீ இன்றைய தேசம் எப்படி இருக்குது? வேத வசனத்தின்படி தான் இருக்குது. தேசம் சுத்தமே இல்லை, தேவனுடைய ஆக்கினைக்கு காத்து இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது. தேசத்துக்கு ஆக்கினை வர்றதும் தேவனுக்கு நல்லது தேசத்துக்கு நல்லது நடக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. யூ ஆர் ஆல் a children of God. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, உங்கள் சபையை ஒப்பு கொடுத்து, தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த தேசம் அசுத்தத்தை தேவன் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு மேலே அவ்வளோ கிருபை வைத்திருக்கார். எசேக்கியேல் 36:25 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், அப்பொழுது நான் உங்களை சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவேன். நரகலான விக்கிரகம்னு சொல்கிறது நம்ம விக்கிரகத்தை போய் கும்பிட்டாதான் இல்லை. அநேக அசுத்தங்கள் நம்முடைய நினைவுக்கும் நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய இதயத்தில் வரும். பார்க்குறதெல்லாம் அழகாக தெரியும், தொடுவதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி நினைப்போம். பார்வையில் விக்கிரகம், உன் செவிகளிலே நீ கேட்கறதுனால் விக்கிரகம், நீ ஆசைப்படுவதனால் விக்கிரகம், உன் இருதயம் வேறு ஒன்றை இச்சிக்கும் பொழுது விக்கிரகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விக்கிரகத்தை கும்பிட்டாதான் இல்லை, இப்படிப்பட்ட விக்கிரகம் உனக்குள்ளே உருவாக்கும்படி பிசாசு என்ன பண்ணுவான்? தந்திரமாய் உனக்குள்ளே நுழைந்த கிரியைகளை நடைப்பிப்பான். சிலர் சொல்லுவாங்க, சில பெண்களை பார்த்துட்டு, உங்களை மாறி இருந்தால் நான் எப்படி வச்சுக்குவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவானா? அவனை நம்பாதீங்க. உங்களை வலை போடுறான்னு அர்த்தம். அடுத்தது சொல்லுவான், ஒரு பொம்பளை சொல்லுவாள், இப்படி சொல்லிட்டாளா? ஆம்பளை சொல்லுவான், உங்களை மாறி இருந்தால் நான் லட்டு மாதிரி வச்சுக்குவேன். இப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படாதபடி, அப்படிப்பட்ட விக்கிரகம் நமக்குள்ளே பிரவேசிக்காதபடி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்துக்கு வேலி அடைக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்டது தான், உனக்கு கொடுக்கப்பட்ட புருஷன் தான் உனக்கு கடைசி வரைக்கும்.
கொடுக்கப்பட்ட மனைவி தான் அவனுக்கு கடைசி வரைக்கும். அவன் நல்லவளோ கெட்டவளோ அதை பற்றி கவலை கிடையாது, வச்சு ஓட்டணும். அது ஒரு முள்ளா கூட இருக்கலாம், அந்த முள்ளை நீ அனுபவிக்கணும். அது கொட்டும் சாத்தானுடைய முள்ளாக இருக்கும்னு சொல்லி எப்படினாலும் செய்வார் ஆண்டவர். அதை சகித்தாதான் பரிசுத்தம் அடைந்த தேவனை அடைய முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 1:25 வாசித்து பார். அங்கே சொல்கிறார், உன் கழும்பு நீங்க சுத்தமாய் புடமிடுவேன், உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். படிப்போமா? உன் கழும்பு நீங்க சுத்தமாய் புடமிட்டு உன் உய்யத்தெல்லாம் நீக்குவேன், உன்னை சுத்தமாயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். அநேக பாவ செதில்கள், அக்கிரமத்தின் செதில்கள், பலவிதமான ஆசை இச்சின் செதில்கள் உன்னை ஒட்டி கொண்டிருக்கும். அதை நீக்குவதற்கு தான் இயேசு என்ன செய்கிறார்? நம்மை புடமிடுகிறார். புடமிட்டு நம்மை பொன்னாய் வழங்க செய்வார். ஹல்லேலூயா. அவர் புடமிடுகிறான்னு சொல்லி அவர் முறுமுறுக்காத, சபைக்கு விரோதமாய் பேசாத, ஒருவருக்கொருவர் பேசி கர்த்தருடைய ஊழியத்தில் குழப்பத்தையும் கலகத்தையும் உண்டாக்காத உன்னை கலங்கடிப்பார் ஆண்டவர். பி கேர்ஃபுல். எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கணும், எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கணும், நம்மளை விரோதிக்கிறவர்களையும் சிநேகிக்கணும், நம்ம பகைக்கிறவர்களையும் சிநேகிக்கணும், நம்மை அலட்சியம் பண்ணக்கூடிய சிநேகிக்கணும். அவர்கள் நம்மோடு ஒத்து வரல, நாம் அவரோட ஒத்து போகணும். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நீ சுத்தமாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமாய் நீ பேசும் பொழுது, சபையில் குழப்பங்களை உண்டு பண்ணும் பொழுது, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி பேசும் பொழுது நீ அசுத்தமாக இருக்கிறாய். அந்த அசுத்தம் நீங்க வேண்டுமானால் அனுதினம் அறிக்கை செய்து தேவனிடத்தில் ஒப்புரவாகி அந்த பரிசுத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. புலம்பல் 4:7 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறார், புலம்பல் படிச்சிட்டீங்களா இல்லையா? அவர்களுடைய நசரேயர் உறைந்த மழையை சுத்தமும் வெண்மையும் பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும் மேனியுமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. சுத்தம். ஆண்டவருக்கு நம்ம கிட்ட எழுதிப்பாரு சுத்தம். அவர் பரிசுத்தமாக இருக்கிறப்ப நாமும் பரிசுத்தமாக, அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அசுத்தத்துக்கு அழைக்கப்படவில்லை. இதை மனதில் நல்லா வச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37:23 வாசித்து பார். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், அவர்களை சுத்தமாக்குவேன், புறஜாதிகளுக்கு நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும், புறஜாதிகள் மத்தியில் நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும், அவர்களுக்குள்ளே உங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதும், என் மகத்துவமான நாமத்தை பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் நான் உங்களை பரிசுத்த பண்ண படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறத பார்த்து புறஜாதிகள் என்ன செய்வாங்க? ஆண்டவரிடம் திரும்புவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தான் அவருக்கு சாட்சி. உங்களை சுத்தமாக வச்சிருக்கிறதெல்லாம் சொல்லுங்கள். நான் இப்படி வாழ்ந்தேன், இப்படி இருந்தேன், என்னை இயேசு ரட்சித்தார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், நான் அரைமட்டத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேங்க, நான் ஏகபோகமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். எல்லாத்தையும் அந்த நடுரோட்டுக்கு வரும்பொழுது எல்லாரும் பார்த்து என்னை சிரித்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற, நீ என்ன கதியாக போறியோன்னு. அதே வாய் கர்த்தரிடத்தில் நான் வளர்ந்து வரதை பார்த்து, உன்னோட ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. நீ உண்மையாக இருக்கும்போது, நீ உத்தமமாக இருக்கும்போது, நீ பரிசுத்தமாக இருக்கும்போது, அவர்களை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது, உன்னை பேசுகிற புறச்சாதி மக்களும் சரி, உன் உறவினர் உற்றார் சகலரும் சரி, ஒரு நாள் வரும் அவர் வியப்படையும்படி கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார்.
ஹல்லேலூயா. ஒரு நாளும் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். பிரைஸ் தி லார்ட். உன் பரிசுத்தத்தை மட்டும் இழந்து விடாது, இழந்து நரகத்துக்கு போவாதே. நீ பாடுபடுகிறதை அவர் அறிந்திருக்கிறார், நீ துன்பப்படுகிறதை அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார், உன் வியாகுலத்தை அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அது ஒன்றே ஒன்று உன்னிடத்தில் இருக்க. எல்லா நிலைமையிலும் நீ பரிசுத்தமாக இருக்கிறாயா, எல்லா நிலைமையிலும் சுத்தமாக இருக்கிறாயா என்பதை மட்டும் இயேசு பார்க்கிறார். இந்த சுத்தமும் பரிசுத்தமும் உன்னிடத்தில் இருந்தால் ஒரு நாளும் நீ கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தானியேல் 12:10 சொல்கிறார் பாரு. தானியேல் 12:10 அங்கே சொல். துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கன் ஒருவரும் உணரான், ஞானவான்கள் உணர்ந்து பாருங்க. எல்லாரும் சுத்தமும் வெண்மையாக்கப்படுவார். புடம் எடுத்தால் தான் அப்படி ஆக முடியும். தேவன் புடமிடாத ஒரு மனுஷனும் தேவனிடத்தில் எந்த ஆசீர்வாதம், எந்த கிருபை, எந்த வரவனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. புடம் ரோஸ் பண்ணுவார் நம்மள. நான் ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா சிலிண்டர்ஸ் எல்லாம் அழகாக செஞ்சு வச்சுருக்கான், வளன்னு இருக்குது. அதை தூக்கின்னு ஒரு அமிலத்தில் போடுறான். நான் பார்த்துட்டு கேட்டேன், ஏன் நல்லா தானே இருக்குது, அதை தூக்கி ஏன் அந்த அமிலத்தில் போடுறேன்? கண்ணுக்கு தெரியாத தூசிகள் இருக்கும், அதை அவைகள் எடுக்க வேண்டும் தான் அதில் போட்டு எடுக்கணும். அது போல தான் கர்த்தர் நம்மை புடமிடும் பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியாத, மனசுக்கு தெரியாத சில பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்களாக ஒட்டி கொண்டு இருக்கும். அதை எடுத்து போட தான் கர்த்தர் புடமிடுகிறார். உள்ளே தள்ளி நம்மை சுத்திகரித்து நம்மை பிதாவுக்கு முன்பதாய் பரிசுத்தராக இருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் பொய் இல்லைங்க, சத்தியமானது. பொய்யுரையாத தேவன் அவர். ஒரு வார்த்தையும் பொய் கிடையாது. அது அப்படியே உலகத்தில் உனக்கு ஏதாவது சொல்வாரானால் அதை நிறைவேற்றுவார். இது எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க எனக்கு தெரியாது, நான் அனுபவிக்கிறேன். அவர் சொல்லுவார், அதை செய்வார். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 11:41 பாருங்க. இயேசு சொன்னார், உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்க? சுத்தமாக இருக்கும். பிச்சை கொடுக்கிறத கூட உங்களை சுத்தமாக்குறார். பிரைஸ் தி லார்ட். தர்மம் செய்யுங்க உங்களால் இயன்ற வரையில். ஒரு கடன் கொடுங்கள உங்களால் இயன்ற வரையில். எல்லாத்தையும் விற்று கொடுத்து நடு ரோட்டுக்கு வந்துட்டு ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் அளவு இருக்குது, அளவுக்கு மீறி எதையுமே செய்யக்கூடாது. இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுத்தர பாடம். மார்க் 1:40 சொல்கிறார் பாருங்க. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். யார் சொல்கிறது? ஒரு குஷ்டரோகி சொல்கிறான். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். அவர் சித்தம் இல்லாமல் தலையிலுக்கு ஒரு முடியாகிலும் விடாது. யார் சொன்னாலும் நம்பாது. ஒரு பொம்பளை சபிச்சிட்டாலாம், அதனால் புருஷன் போயிட்டானான். அது எனக்கு கூறி எனக்கு தெரிஞ்சிச்சு. அடங்கா புடாரியாக இருந்தால் என்ன பண்ணுவான்? விட்டுட்டு தான் அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடிடுவான், இல்லை வேறு ஒருத்தையை பார்ப்பான். இதுதான் உலகம். உண்மையான கிறிஸ்தவன் செய்ய மாட்டான், சகிப்பான், அதனால் மேன்மை அடைவான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக. அவர் சித்தம் உன்னை சுத்தமாக்க தான் வேணும், உன்னை பரிசுத்தமாக்க தான் வேணும். அதுக்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற என்று நிச்சயமாக கர்த்தர் உன்னோட பேசுவார். 41ஆம் வசனம் சொல். இயேசு சொன்னார், தொட்டு குஷ்டரோகியை தொடுவீங்களா? அவன் இப்படி வந்தால் நம்ம அப்படி போவோம். தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிட்டான். ஹல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் வார்த்தையில் நீ நிலைத்திருந்தால், அவரிலே நிலைத்திருந்தால், நீ என்ன சொன்னாலும் அதை செய்வார். ஹல்லேலூயா. சாதாரணவர் என்று நினைக்காத இயேசுவே அவனோடு ஒரு சிநேகிதனை போல பழகுவார், ஒரு சகோதரனை போல பழகுவார்.
ஒரு தகப்பனை போல பழகுவார், மற்றவளைப் போல மூஞ்சி காமிக்க மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 14:20 சொல்கிறார் பாருங்க, எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளது தான், ஆனாலும் இடருண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். ஹல்லேலூயா. லட்டு பார்த்துருக்கீங்களா? லட்டில் வித்தியாசம் இருக்குது. பெரிய லட்டு கிடைக்கும். அந்த பெரிய லட்டில் முந்திரி பருப்பு, பாதம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் இருக்கும். பார்க்குறதே கண்ணுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே உலகத்தையே உருண்டை ஆக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கும். அப்படிலாம் சாப்பிட்றாதீங்க. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளது தான், ஆனாலும் இடர் உண்டாக புசிக்கிறவனுக்கு தீமையாயிருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதையும் நீ நினைக்காம சாப்பிட்டா ஒன்றும் இல்லை. பிரதர் சொல்லிட்டாரு, நினைக்காம சாப்பிடுன்னு. லட்டு தானே சாப்பிட்டேன், அப்படி சாப்பிட்டு என் மேலே குறைய வச்சிடாதீங்க. எனக்கு தெரியாது, நான் சாப்பிட மாட்டேன். கோடி ரூபாய் கொடுத்தா கூட பட்டினியாய் கிடந்து சாமனை ஒழிய அப்படியான அது காரியங்களை நான் சாப்பிட மாட்டேன். காரணம், அவரை இழந்த பிறகு நான் எங்கேருந்து உயிர் வாழ முடியும்? இந்த சரீரம் ஹை டென்ஷன் பவர் தூக்கி அடிச்சுச்சா நரகத்தில் போய் விடும். அங்கே ஏமா வேகிறது? இதெல்லாம் யோசித்து தான் வாய் அடக்கம், செவி அடக்கம், கண் அடக்கம், இறுதி அடக்கம், கை அடக்கம், கால் அடக்கம், ஐம்புலனை அடக்கி ஆளக்கூடிய சக்தியை கர்த்தரிடத்தில் நான் பெற்றிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தீத்து 1:15 வாசித்து பாரு. அங்கே சொல்ல, சுத்தம் உள்ளவர்கள் சகலமும் சுத்தமாய், அசுத்தம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாயிராது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவனுக்கு ஒன்றும் சுத்தமாய் இராது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 10:2 வாசிங்க. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று மனசாட்சி அவர்களுக்கு இல்லாமல் இருந்தால் இந்த பலிகளை செலுத்துவது நிறுத்தப்படும். ஹல்லேலூயா. ஆராதனை செய்யும் பொழுது நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு தான் ஆராதனை செய்யணும். அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா, உன் ஜெபம் இந்த கூரைக்கு மேலே போவாது. பரிசுத்தமாக இருந்தால் தான். அக்கறை சிந்தையை வச்சுக்கிட்டு சோத்திரனா நான் உன்னை துரத்துறேன்னு வரு. பிரைஸ் தி லார்ட். நாம் அக்கறம் சிந்தையெல்லாம் எடுத்து போட்டு யாரையும் குற்றப்படுத்தவில்லை. நம்ம குற்றப்படுத்து நாம என்ன நியாயாதிபதியா? மற்றவனை நியாயம் இருக்க நம்ம என்ன இயேசு கிறிஸ்துவா? நோ, சர்டன்லி நாட். யாரையும் குற்றம் கண்டுபிடித்து அவர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இந்த ஒரு காரியத்தை விசுவாசிகளும் இப்போ வளர்ந்து வர ஊழியர்களும் தெரியறதே இல்லை. ஒரு நாளில் ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்தேன். அவர் வீட்டில் தின்னுபிட்டு, அவர் வீட்டை காசு வாங்கிட்டு, அவர் வீட்டில் படுத்துட்டு, அவர் வீட்டில் எல்லாம் செஞ்சுட்டு போய் அவன் போடுற பத்திரி இஷ்டமாக அவரை பற்றி கெட்டதாக எழுதுவோம். எங்கே பார்த்தாலும் பிரசவம் பண்ணும்போது அவரை பற்றி பேசுவோம். அதுக்கு அழைச்சார் ஆண்டவர். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்க தான் ஒன்று அழைச்சார். பிரசங்கிக்கிறத குறித்து நீ குற்றம் சாட்டி பேசுறது உனக்கு அதிகம், அவர் பார்த்துக்குவார். அவர் அழுவார் பாருங்க. அவரை ஆசீர்வதிக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்கப்பா, அவரை ஆசீர்வதிக்கணும், அவர் நல்லா இருக்கணும். நீங்களும் நானும் பண்ணுவோமா? அவனை அடி, அவனை குத்தி, அவனை கொலை பண்ணு, இப்படி தானே ஜெபிப்போம். இந்த ஜெபம் இங்கே மேலே போவாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய காவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கணும். அந்த ஜெபம் தான் பரலோகத்துக்கு போவோம். செய்கிறாக்கிறோன்னா செஞ்சு தோத்திரன் என்னடா யாரால தோத்திரன்னு கேட்பார். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவனை சாதாரண ஜீவியம் இல்லை, அது நெருப்பு மேலே நடந்து போகிறது மாதிரி. பிரைஸ் தி லார்ட். 22ஆம் வசனம் சொல்லுவாங்க. எபிரேயர் 10:22.
சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தை இருதயத்தில் உண்மை இருக்கணும். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவுள். யார் இடத்துல? தேவனிடத்தில். ஹல்லேலூயா. இவ்வளவு காரியங்களை நாம் கவனிக்காவிட்டால் நாம் வீணாய் போய் விடுவோம் என்பதை எபிரேயர் ஆக்கியோன் எழுதியிருக்கிறதை பார்க்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் அன்பு ஒரு நாள் நம்மை விட்டு அழியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு அழியாதல்லோ, அவ்வண்ணமே அன்பரனில்பர்களோ. அன்பு அழியாதல்லோ, அவ்வண்ணமே அன்பரனில்பர்களோ. பொன்னடி பூமானு பொத்தோயிர் பெற்றதால், பொன்னடி பூமானு பொத்தோயிர் பெற்றதால், என்னோடன் தங்குவார் என்னோடி காலமாய் பக்தருடன் பாடுவே. பரமசபை மோட்ச கொழா கொடுவே. பக்தருடன் பாடுவே. ஏகமும் பரமும் ஒன்றே, வாடியார்க்கு அகமும் ஆண்டவர் அடியே. ஏகமும் பரமும் ஒன்றே, வாடியார் அகமும் ஆண்டவர் அடியே. சுகமும் நற்செல்வமும் சொச்சமும் மோட்ச. சுகமும் நற்செல்வமும் சொச்சமும் மோட்சமும் இயலில்ல ரட்சகர் இன்ப பொற்பாதமே. பக்தருடன் பாடுவே. பரமசபை மோட்ச கொள்ளா கொடுவே. பக்தருடன் பாடுவே. பக்தருடன் பாடுவே. பக்தருடன் பாடுவே. பக்தருடன் பாடுவே. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? நாம் எல்லாம் சேர்ந்து பாடி துதிப்பதே தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. யாக்கோபு 3:17 வாசித்து பாருங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயிருக்கும். ஹல்லேலூயா. அவருக்கு பட்சபாதமே இல்லை. He love everybody. பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் நேசிக்கிற ஒரு தேவன் தான் இயேசு. அவர்கிட்ட பட்சபாதம் என்பதே இல்லை. வேற்றுமை நிழலும் அவரிடத்தில் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 Thessalonians 5:23 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. தெசலோனிய சபைக்கு சொல்லும்போது சொல்றார். 1 Thessalonians 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்கள் ஆவி ஆத்மா எப்படி இருக்கணும்? பழுதற்றதாய், குற்றமற்றதாய், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அவர் வருகையிலே நீ காணப்பட வேண்டும் என்றால் அவர் அருளிய பரிசுத்தத்தை கடைசி பரியந்தமும் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
அனுதினமும் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிப்பது மிக கடினம் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. வெளிப்படுத்தின விஷயம் 15:6 வாசித்துப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 15:6. ஏழு வாதைகளை உடைய தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்த மார்பிலே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. வெள்ளையான மெல்லிய வஸ்திரம். பிரைஸ் தி லார்ட். நாம் என்னென்னமோ கலர்லாம் போட்டுன்னு வரோம். பரலோகத்தை வாசிக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் மெல்லிய சுத்தமான வெண்மையான வஸ்திரம். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும் பொழுது வெண்ணுடை உடைத்து வருவது மிகவும் தேவனை மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தேன்னு சொல்லிவிட்டு எந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஆட்டம் போடுறது சுகம் இல்லை. பெந்தகோஸ்தேன்னு சொன்னால் எல்லாவற்றையும் முற்றுப்புள்ளி இருக்கணும். பரலோகத்துக்கு திறந்த வாசலாக இருக்கணும். ஹல்லேலூயா. யூனிஃபார்ம் உங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு யூனிஃபார்ம் ஒயிட் ட்ரெஸ் தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை ஃபாலோ பண்ணுவது ரொம்ப நல்லது. சும்மா வாயில் பெந்தகோஸ்தேன்னு சொன்னால் நான் பெந்தகோஸ்தே ஆகிடுவேன். அப்புறம் பி கேர்ஃபுல். சில முறைமைகளெல்லாம் நம்ம கை கொள்ளணும். போலீஸ்காரனுக்கு போய் வெள்ளை ட்ரெஸ் போட்டாச்சு ஒத்துக்குவானா கவர்மெண்ட்டு? அவன் காக்கி சட்டை தான் போடணும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்குது. பரலோகத்தில் வெண்ணாடை உடுத்தி தான் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. அது உலகத்தில் இல்லாத ஒரு மெல்லிய வஸ்திரம். பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்த விசேஷம் 19:7-8 வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்த வண்ணமாக அவருக்கு அருளப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்கள் நீதியே நீங்கள் தான். ஹல்லேலூயா. அதுக்கு தான் வெண் வஸ்திரம் தரித்து பியூர் பெந்தகோஸ்தேக்காரர்கள் செய்கிறது. இங்கே இந்திலேருந்து மற்ற இதிலேருந்து வரவங்களுக்காக நாங்கள் லகுவாய் விட்டோம். சிலர் சாலி கொடுத்து தான் ஆகணுன்றவங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் இவைகளெல்லாம் புறம்பானவைகள். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனிலே பலப்பட வேண்டும் என்று வேதம் நம்மை கற்றுக் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதில் 8வது வசனம் சொல்லுது பாருங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நீங்கள் தான். மணவாட்டி சபை என்பது நாம் தான். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உலகத்தை விட்டு வேறு பிரித்து கிறிஸ்துவின் இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அவைகளாகிய நம்மை மணவாட்டி என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ளும் நாளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து செபிக்கணும். ஹல்லேலூயா. அவர்தான் மணவாளன் வரப்போகிறார். மணவாளனான இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்காக நாம் ஆயத்தமாய் இருந்து நம்மை கழுவி பரிசுத்தமாகிக் கொண்டு ஆண்டவர் அருளும் மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. பாருங்க, பரலோகத்தில் உள்ள யாவரும் மென்மையான வெண் வஸ்திரம் தரித்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி போனார்கள். எவ்ரிதிங் இஸ் ஒயிட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? வெள்ளைக்கு அவ்வளோ மதிப்பு பரலோகம் கொடுத்துருக்குது. பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற வெள்ளை ட்ரெஸ் மாதிரி இல்லை, நான் போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி இல்லை. அது மின்னல் போன்று பிரகாசிக்கிற ஒரு உடை, மெல்லிய வஸ்திரம். ஹல்லேலூயா. அது தேவனால் அருளப்படும் ஒரு வஸ்திரம். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:18 வாசிப்போம். 26, 27 வாசிப்போம். உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் ஒன்றும் அதில் பிரவேசிக்க இல்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தரில் எழுதப்பட்டுள்ள மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். பி கேர்ஃபுல். இதை நல்லா மனசில் வச்சுங்க. இந்த கடைசி வசனம் உங்களுக்கு சுத்தம் பரிசுத்தம், அப்புறம் அவர் கொடுக்குற வெண்வசம் தரித்து கொண்டு தான் அவரை நாம் சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகையினால மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் என்ன செய்யணும்? நாம் எப்பொழுதும் அவர் நீதியின் வஸ்திரங்களாக இருக்க வேண்டும். 27வது வசனத்தை படிச்சிட்டிங்களா? தீட்டுள்ளது ஒன்றும் உள்ளே பிரவேசிக்காத மேலோக நாடது. பிரைஸ் தி லார்ட். அந்த பாட்டை பாடுங்க பார்க்கலாம். தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக நாடுது. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக நாடுது. பாசிதாகமும் அங்கே இல்லை, நோயும் அங்கில்லையே. பாசிதாகமும் அங்கே இல்லை, வெறும் அல்லேலூயா முழக்கமே, வெறும் அல்லேலூயா முழக்கமே, வெறும் அல்லேலூயா முழக்கமே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் கையை தட்டியாடு பாடுங்க. வேகம் வருகின்றாரே. முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் மேலங்கி சலிச்சவரா. முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெள்ளங்கி சலிச்சவரா. கொடிகள் பிடிச்சிடுவா, ஜய கீதங்கள் பாடிடுவா. ஜய கோடிகள் பிடிச்சிடுவா, ஜய கீதங்கள் பாடிடுவா. ஆகாராமங்கு சென்றிடுவோம், ஆகாராமங்கு சென்றிடுவோம், ஆகாராமங்கு சென்றிடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றார். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார். சுந்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார். சேருங்கள் என்பார். ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், அங்கு சேர்ந்திடுவோம். ஆக நாம் அங்கு சென்றிடுவோம். Hallelujah. Praise the Lord. எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். அர்ப்பணிங்கள். டெடிகேஷன். திஸ் இஸ் த டெடிகேஷன் ஃபார் த குட் டைம். உங்களை அர்ப்பணிக்கிறதே இந்த நேரம். ஆண்டவரே, எனக்குள்ள வஸ்திரத்தை நான் தீட்டுப்படுத்தாதபடி, எனக்கு கொடுத்த வஸ்திரத்தின் கரையை உள்ளதாய் மாற்றாதபடி தேவரீர் என்னை சுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். நீர் இருக்கிற மனமாக நானும் இருக்கத்தக்கதான தேவ கிருபைகளினால் என்னை ஜோடித்து அலங்கரித்து என்னை உம்மை போல
என்னை உம்மை போல மாற்றும் என்று ஒவ்வொருவரும் கேட்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை அள்ளி வீசும்படியாய் எனக்கு தந்த தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்து. ஆண்டவர், மணவாட்டி சபை என்பதை நீ குறிப்பாய் சுட்டி காட்டுகிறீர். அது எடுத்துக்கொள்ளப்படும் நாளிலே மணவாளன் இறங்கி வருகிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கும் கீழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்குமாய் சபையாய் நாங்கள் பறந்து வர எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்முடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென்.